So first up, I'd like to invite Ms. Kavita Jabin, Senior Vice President, Content and Strategy. Arthadaga, I'd like to welcome the Music Director of the Bioscope film, Mr. Taj Noor Avarkal. Next up, we have the Director of the film, Mr. Sankeri Rajkumar Avarkal. Arthadaga, I'd like to invite the producer of the co-founder of Producer Bazaar, Mr. Vijay. Next up, we have the CEO and founder of Producer Bazaar, Mr. G.K. Tirunavakarsa Avarkal. Arthadaga, I'd like to invite actor, director and writer, Mr. K. Bhagyaraj Avarkal. Last but not the least, I'd like to invite the CEO of AHA, Mr. Ravikant Sabnaris. I'd like to request the co-founder and founder of Producer Bazaar to honor the CEO of AHA, along with honoring the Senior VP of Content and Strategy, Ms. Kavita as well. Okay? Thank you so much. So first up, I'd like to call upon Ms. Kavita Jabin to say a few words. Thank you everyone. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் இருக்க படங்களுக்கு இந்த மாதிரி மீடியா சப்போர்ட் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. பட் இந்த மாதிரி ஒரு முயற்சிக்கு, இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்துக்கு இவ்வளோ பேர் வந்து இந்த படத்தை பார்த்து ஊக்குவிச்சு அதுக்கப்புறம் அடுத்து எங்களோட இப்படி அசோசியேட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அண்ட் ஆஹா தமிழ் வந்து ஃப்ரம் டே ஒன் புது முயற்சிகளுக்கும் வித்தியாசமான கதைகளுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பேட்டகாளி ஒரு ஜல்லிக்கட்டு பேக்ட்ராப்பாக வச்ச ஒரு சீரீஸ், அது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது டைரக்ட் பண்ணதும் ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டர் தான். ஸோ அதே மாதிரி ரத்த சாட்சி, அதுக்கப்புறம் உடன்பால், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கதைகளை நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த வழியில் வந்து ஆஹா ஃபைண்ட் இஸ் அ நியூ இனிஷியேட்டிவ் பை ஆஹா தமிழ். மெயின்லி பிகாஸ் ஐ திங்க் நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கோம் லைஃப்பில். எதையுமே பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நேரங்கள் கிடையாது. எத்தனை பேர் வந்து ஒரு ட்ரெயினில் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்போம், பட் ட்ரெயின் தண்டவாளத்துக்கு நடுவில் பூக்கிற ஒரு சின்ன பூவை வந்து நம்ம எத்தனை பேர் பார்த்துருப்போம், அதை கண்டுபிடிச்சிருப்போன்றது தெரியாது. பட் அந்த தண்டவாளங்களுக்கு நடுவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன மஞ்சள் பூக்கள் இருக்கும், ஒரு சின்ன ஊதா பூ இருக்கும். அது வந்து யாரை பற்றியும் கவலைப்படாமல் அது வந்து பூக்கும், அது மலரும், அதனுடைய டைமில் அது வந்து அதனுடைய விஷயத்த பண்ணும். அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக நம்ம தமிழ் ஃபிலிம் கம்யூனிட்டியில் நிறைய நல்ல படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது டெய்லி. பட் ஆஹாக்கு வந்து ரீச் அவுட் பண்ணுறவங்க, மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு போய் ரீச் அவுட் பண்ணுறதுக்கான வழி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி ரீச் அவுட் பண்ணணும், மெயில் பண்ணணுமா, இல்லை வந்து கால் பண்ணணுமா, யார் கால் பண்ணணும், அப்புறம் வந்து எஸ்வார்டு, ஏவார்டு, டிவார்டு, இப்படி ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. இதில் நம்மளோட படம் எந்த மாடலில் போகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப நல்ல படங்கள் வந்து யாருக்குமே தெரியாமல் அப்படியே வந்து தங்கி போயிடுது. ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஆரம்பித்த ஒரு குட்டி இனிஷியேட்டிவ் தான் இது. அதுலேயும் எஸ்பெஷலி வந்து ப்ரொடியூசர் பஜார் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு இந்த படத்தை கொண்டு வந்து காட்டின உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனதுக்கு காரணம், பயோஸ்கோப் ராஜ்குமார் எடுத்த இந்த படம் வந்து ஒரு புது ஐடியா அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஃபேமிலியாக பார்க்கும்பொழுது ஒரு படம் எடுக்கப்பட்ட விதம், அதனுடைய ஸ்க்ரீன் பிளே, இது எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தாலுமே ஒரு தாத்தா பாட்டி வந்து நிறைய குழந்தைங்களுக்கு, பேர குழந்தைங்களுக்கு கதைகள் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். பட் இந்த விஷயத்துல வந்து அது கொஞ்சம் அப்படியே உள்டா. என்னன்னா, இவர் சொன்ன ஒரு பேரண்ட் சொன்ன கதையை வந்து அவங்க தாத்தாவும் பாட்டியும் அவங்க ஃபேமிலியும் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு, சும்மா பையன் ஏதோ படம் எடுக்கணும்னு நினைக்கிறான், ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு இதில் ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறான், இவங்கிட்ட போய் வேற வேலையை பாரு அப்படின்னு சொல்லாமல் அவன் கூட சேர்ந்து எல்லா ஹர்டில்ஸ், எல்லா விதமான டர்புலன்சஸ்லையும் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணி அப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காங்க. அது இந்த அளவுக்கு வந்திருக்கு.
ஸோ அதில் ஆஹா ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் படமாக எடுக்கிறதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ரொடியூசர் பசார் ஜிகே அண்ட் விஜய் அவங்க வந்து இந்த படத்தை கொடுக்கும் போதே என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் வந்து எவ்வளோ தூரம் ரீச் அவுட் ஆகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு ரீச் அவுட் ஆகணும், அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, பாக்யராஜ் சார் அவர்கள் இங்கே இருக்கிறது. ஏன்னா அவர் வந்து இப்போ வரைக்கும் நான் அவர்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன், ஸ்க்ரீன் பிளேக்கு பைபிள் அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரும் யோசிக்கலன்னா அவரோட படங்களை எடுத்து பார்த்தா போதும். அவ்வளோ புதுமைகள் வந்து அதில் அவர் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த கான்டெக்ட்ல ஒன்று சொல்லணும்னா, அவரோட ஃபர்ஸ்ட் படம் சுவரில்லாத சித்திரங்கள், அந்த படத்தில் இருக்கிற மாதிரி இல்லாமல் சித்திரங்களுக்கு இனிமேல் நிறைய ஒரு சுவராக இருந்து ஆஹா ஃபைண்ட் வில் கிவ் மோர் அண்ட் மோர் மூவிஸ் டு த குளோபல் ஆடியன்ஸ். And I'm so glad that we are doing this today, and I wish you a great this thing, because இது வந்து எங்களுடைய கேம்பெயின் அப்படின்னு சொல்றதை விட I think it's an extension which has come from your end. இப்போ சேரன் சார் ஆகட்டும், அதுக்கப்புறம் மிஷ்கின் ஆகட்டும், அப்புறம் வந்து எல்லாருமே இப்போ வந்து சத்யராஜ் சார் அவர்கள் அதில் நடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக we are doing this. அண்ட் இது வந்து எங்களுடைய பொறுப்போ இல்லை ஒரு ஆஹாவுடைய பொறுப்புன்றதை விட உங்கள் எல்லாரோடையும் பொறுப்பும் கூட தான். ஏன்னா ஒரு நல்ல படத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கனாலோ இல்லை யாராவது ஒரு ஃப்ரெண்டு இதில் எத்தனை பேர் வந்து இதில் நிறைய பேர் நிச்சயமாக ஃபில்ம் மேக்கர்ஸாக இருப்பீங்க, ரைட்டர்ஸாக இருப்பீங்க. ஸோ இப்படி எல்லாருக்குமான ஒரு விதையாக தான் இது ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் இன்கேஸ் ஏதாவது பார்த்தாலுமே நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறீங்க, அவர்கிட்ட ஒரு நல்ல படம் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் அதையுமே யூ கேன் bring it to us and we will definitely put it on our platform. Thank you so much for being here, and I wish the entire team a great success. Thank you. Next up, I'd like to invite the co-producer of the film, Mr. Adiman, to kindly be on stage. Next up, I'd like to request the CEO of AHA, Mr. Ravikant, to honor Mr. Bhagya to release AHA File. I apologize. It's a very special moment. This is officially the launch of AHA File. Bioscope is the first release, and idhe mari nariya padangal thodarndu they should release. So wishing you, your team, all the best and success in the world. Thank you. Sir, yes. Sir? Sir, 1 second, sir. Okay, sir. Next up, I'd like to request the CEO of AHA, Mr. Ravikant, to say a few words. எல்லாருக்கும் வணக்கம். Members of the press, Thiru Bhagiraj அவர்கள், thank you so much for your presence, and with your kind permission நான் இங்கிலீஷ்ல பேசுறேன் because my Tamil fluency is very limited. But thank you again for being here, sir. Thank you so much, and to the press. From the time AHA was launched in April 2022, we have been committed to bringing the most entertaining original stories to the viewer, to the Tamil viewer, be it Pettaikali, Rathasachi, Sattur railway station, Marajinagar police station, and most recently, Vermari office, which was a real big success story, which led us to do a season 2 as well. So, as an entertainment platform that is truly local, we have taken the next big initiative today in front of all of you to celebrate the vibrant Tamil community. So this is much bigger than a movie. This is much bigger than what we just heard. It's about celebrating the vibrant Tamil community and provide a platform to aspiring filmmakers, right, and storytellers, creators to reach a global audience. So that's the vision of AHA Find. It's an initiative to celebrate the community and to offer the most engaging content to a global audience, not just in India. And the first initiative from AHA Find is the movie Bioscope, which Kavita just spoke about. We've partnered with Producer Bazaar. Thank you again so much for being. They're a renowned marketplace for licensing, specializing in buying and selling of films, and it's been made by the acclaimed filmmaker Thiru Rajkumar Avargal. The music has been scored by Thiru Tajnoor. I would also like to thank GK, CEO of Producer Bazaar, and Thiru Vijay,
co-founder of Producer Bazaar, for partnering with us, and we really look forward to bringing the Tamil audience across the world some really meaningful and entertaining content. Thank you very much for being part of this, the start of this new journey. Thank you again. Next up, I'd like to request the co-founder of Producer Bazaar, Mr. Vijay, to say a few words. Thank you all. Thank you, sir. Firstly, I would like to thank AHA to take this initiative, because getting a medium for the small films is really tough these days. And they are not really looking at money, because everybody knows if they're taking for big films, you'll definitely make more money out of it. But leaving that aside, keeping the business angle aside, they're getting in, taking up the small films, encouraging the new creators. I think these the new creators who are starting up with small way are the people who are leading the next way, the next decade. So giving them a great platform, I think that's the need of the hour currently, because getting theaters are difficult. At least if there's a platform where you can show their creativity, their great storytelling concepts over here. I think great initiative, and thank you for listening us and taking up the bioscope here, and bringing this big, as you said, as Kavita said, for a big film, getting this much press attention is, I think it's normal, but for a small film, I think it's a great initiative by AHA. Thank you. அடுத்ததாக இந்த படத்தோட கோ-ப்ரொடியூசர் மிஸ்டர் அதிமன் அவர்களை சில வார்த்தைகள் பேச வைக்கிறேன். இனிய மாலை வணக்கம். ராஜ்குமார் இந்த ஒரு புது முயற்சியை ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நாங்களாம் தான் ஒரு ஐடியா கொடுத்தோம். ஒரு க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணி நிறைய படங்களை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நான் யூஎஸில் இருக்கேன். சியாட்டல் தமிழ் சங்கத்துடைய எக்ஸ் பிரசிடெண்ட் ராஜ்குமார் எனக்கு தெரியும். அவர் இருந்தார், நிறைய எல்லாம் ஒரு பழக்கம் இருந்தது. சரி, அவருடைய முயற்சிக்கு நாம் ஒரு சின்ன ஒரு உதவியாக இருக்க முடியுமே அப்படிங்கிறதுனால ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி நாங்கள் ஆரம்பித்து இந்த படத்தை ஆரம்பித்தோம். இந்த படத்தில் ஒரு வசனம் சொல்லியிருப்பார், படம் கூட கஷ்டப்பட்டு எடுத்துடலாம், ஆனால் அதை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் இந்த படத்தில் வச்சுருப்பார். ஸோ அது உண்மைதான். இதில் சின்ன படங்களுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் ஆதரவு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த தியேட்டர்ஸ் கிடைக்கிறது, இல்லை அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள், இது எல்லாம் கிடைச்சது அப்படின்னாக்கா இது போன்ற படங்கள் நிறைய வரும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 படம் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது, எங்கள் ரெடியாக இருக்குது யூஎஸில். அதை எப்படி ரிலீஸ் பண்ணுறது, இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதுக்கு ஒரு முயற்சியாக தான் நாங்கள் இந்த பயோஸ்கோப்பை நம்ம சின்ன இதாக வச்சுருக்கோம். இது அவருடைய இவர் ராஜ்குமார் பண்ண ஒரே ஒரு சின்ன இடர்பாடு என்னன்னாக்கா, ப்ரொடியூசர் இல்லாமல் இவரே பண்ணது தான். அவர் ப்ரொடியூசர் வச்சு பண்ணியிருந்தாலும் இன்னொரு 25 படம் பண்ணியிருந்திருக்கலாம். அவர் அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ கதை எல்லாமே இருக்குது. ஆனால் இவரே ஒரு படத்தை எடுத்து கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி, இந்த படத்தில் வர கதை அவருடைய கதை தான் அது. அதனால் முயற்சிகளில் இன்றைக்கி தான் மே 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அப்படிங்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், யூடியூப் சேனல்ஸுடைய உரிமையாளர்கள் இது எல்லாமே இருக்கிறீங்க. இதெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து ஒரு நல்ல ஆதரவு கொடுத்து அவரை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. படம் நல்ல வாய்ப்பும் நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் தாஜ்னூர் அவர்களை பேச வைக்கிறேன். வந்திருக்கும் பிரஸ் மீடியா எல்லாருக்கும், மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்களுக்கும், என் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும். இந்த ஆஹா பிளாட்ஃபார்ம் இந்த அழகான ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது பெரிய மகிழ்ச்சி. அதே மாதிரி ப்ரொடியூசர் பஜாரும் அதை சேர்ந்து பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை பற்றி நிறைய சொல்லணும். இது ஒரு கொஞ்ச நாளாக நாங்கள் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம், கொஞ்ச நாள் ஆயிடுச்சு முடிச்சு. அதில் நிறைய மாற்றங்கள், நிறைய ஒரு விஷயங்கள். உண்மையாகவே இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருந்தது எனக்கு. எந்த ஜேனரில் போகிறதுன்ட்டு ரொம்ப யோசனையாக இருந்தது. ஒரு லவ் இல்லை இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். பட்டு இந்த இதுக்கு பண்ணுறதுக்கு எந்த இதுவுமே இப்படி பண்ணால் அது மிகையாக இருக்குது, இல்லை குறைவாக இருக்குது, இந்த மாதிரி அந்த விதத்தில் ரொம்ப டஃப்பாக இருந்து இப்போ நீங்கள் பார்த்தது தான் கடைசியாக வந்த அவுட்புட். ஸோ ராஜ்குமார் சாரை பற்றி நிறையா சொல்லணும்.
அதாவது ஒரு புது விஷயத்துக்கு வந்து நானும் நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருப்பேன், எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்ட்டுன்னு. அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமுமே என்னை வந்து இது முடிக்கும் பார்க்காத விஷயமா தான் நான் அவரோட விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன். ஸோ இந்த படம் வந்த உடனே முதல்ல பார்க்கும்போது இந்த நிறைய இடத்துல என்னை அறியாமையே கண்ணீர் தண்ணி வந்துருச்சு. அந்த மாதிரி அந்த 2-3 இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி காமெடியும் சரி, நிறைய சீன் எடுத்துட்டாரு இப்போ இந்த ட்ரிம் பண்ணதில், இன்னும் ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாம் இதை கொடுத்து ஒரு கரெக்டாக வரணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். Next up, I'd like to call upon the CEO and producer of Producer Bazaar, Mr. G.K. Thirunavukkar sir. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு மாலை வேலையாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எல்லாருக்கும் வந்து ப்ரொடியூசர் பஜார்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்றதே ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட்டை டக்குன்னு நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை சொல்லிடுறோம். ஸோ இது வந்து ஒரு திரைப்படங்களுக்கான திரைப்பட வர்த்தக எப்படி வந்து ஒரு மூவியை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் ஃபார் மூவி ரைட்ஸ் சேல்ஸ் அண்ட் அக்வயரிங் அப்படின்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இது ஒரு 2 இயர்ஸாக நாங்கள் இதை பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்டு அது பற்றின ஒரு டிஸ்கஷன் தனியாக, அது என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ராஜ்குமார் வந்து எனக்கு இயக்குனர் குழந்தை வேலப்பன் மூலமாக எங்ககிட்ட வந்துட்டு இந்த படத்தை வந்து என்கிட்ட காமிச்சாரு. அண்டு நண்பன் குழந்தையும் வந்து இந்த படம் நீ கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னாரு. இந்த படம் பார்த்த உடனே டிஸ்டர்ப் பண்ணிச்சு இந்த படம். ஏன்னா வந்து என்னோட பேக்ரவுண்டும் வந்து நானும் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அண்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், ஃபெயிலியர்ஸ் பார்த்தாச்சு, சக்ஸஸும் பார்த்துருக்கேன். அப்படின்னும் போது அது ஒரு பெயின் பாயிண்ட் என்னன்னு எனக்கு நல்லா உணர முடிஞ்சது. அது என்னோட ரிலேட் ஆகிட்டேன் நான் பயங்கரமாக அந்த படத்தோட. அண்டு சில காரணங்களால் அப்போ என்னால் அதை தொடர முடியல, ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டோம். அண்ட் நாங்களும் மற்ற வேலைகளுக்குள்ளே தான் போயிட்டோம். அப்புறம் சுற்றி அந்த ஜேர்னி வந்து எங்ககிட்டே மறுபடியும் வந்துச்சு. சரி, ஓகே, நம்ம இந்த ஜேர்னியை வந்து எப்படின்னா ஒரு இடத்துல இதுக்கான ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இல்லை ராஜ்குமார் நீங்கள் வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்பயும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டும் அவருக்கு பண்ணிட்டு தான் இருந்தேன் பேக் எண்டில். பட் ஒரு பாயிண்டில் வந்து என்ன நடந்துச்சுன்னா, சரி ஓகே இந்த படம் வந்து வந்துடுச்சு, நம்ம எதனா ஒரு கனெக்டில் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிஜமாக ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்டுன்னு சொல்லுவேன் இந்த வருஷம் எங்களுக்கு 2024. ஸோ கவிதா அவங்கள நான் மீட் பண்ணேன். ஸோ அவங்கள மீட் பண்ண உடனே இதில் என்னென்னா, யாருமே இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனால் சத்தியமாக நான் அந்த ரிஸ்க் எடுத்து அவங்கக்கிட்ட, நீங்கள் ஒரு படம் பார்க்கணும், இந்த படத்தை நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு நான் எதிர்பார்க்கல, நீங்கள் இந்த படத்தை பார்த்து நேர்மையாக நீங்கள் திட்டினா கூட நான் வாங்கிக்கிறேன், ஆனால் ஒரு 2 மணி நேரம் எனக்காக நீங்கள் ஒதுக்குங்க அப்படின்னு. சரி பார்க்கலாம் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆச்சு, திரும்ப ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் சரி நான் வரேன் அப்படின்னாங்க. ஓகேங்க அப்படின்னு சொன்னோம், பேசி முடித்தோம். அதுக்கப்புறம் என்ன படம் அப்படின்னாங்க. இல்லை அது மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, சரி இல்லைங்க நீங்கள் பேசாமல் விமியோ லிங்க் அனுப்பிடுறீங்களா பார்த்துடலான்னாங்க. அது அவங்க ராஜ்குமார் இருக்கார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொத்தை எழுதி கொடுக்க சொன்னால் கூட எழுதி கொடுத்துருவாரு. அந்த விமியோ லிங்கை கேட்டு அவர்கிட்ட வாங்குறதுக்குள்ளே நாங்கள் செத்துருவோம். அது தரமாட்டார். சார் படம் சார் தியேட்டரில் வந்து பார்க்கணும் சார், அப்போ தான் சார் அந்த ஃபீல் பயங்கரமாக இருக்கும், ப்ளீஸ் சார் அப்படின்னு. அப்புறம் இல்லைங்க நீங்கள் தியேட்டரில் வந்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நாளைக்கு ஷோனா இன்னைக்கு சாயந்தரம் கேட்குறாங்க, என்ன படம்னாச்சும் சொல்லுங்கள், நான் டீமுக்கு சொல்லணும், என்னை ஏன் இப்படி படுத்துறீங்க அப்படின்னாங்க. இல்லை ப்ளீஸ் நம்பி வாங்க, கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஒரு 2 hours அப்படின்னு. படம் பேர் கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னாங்க. இல்லைங்க அப்படின்னு. அப்புறம் விஜய் வேற என் கோஃபவுண்ட் பார்ட்னர் வேற திட்டுறாரு, உனக்கு வேற வேலையே இல்லையா, ஏன் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற? ஏன்னா இங்கே இருக்கிற பையர்ஸில் சென்சிபிளான பையர்ஸ் அவங்க தான். நம்ம அடுத்தடுத்து அவங்க கூட நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணணும், வந்து அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா நமக்கு ரிலேஷன்ஷிப்பே கட் ஆகிடும், நீ ஏன் அந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு இவர் ஹைதராபாத்லேருந்து என்ன திட்டிகிட்டு இருந்தாரு. இல்லை நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு சேலஞ்ச், இந்த ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். அவங்களும் வேறு வழி இல்லாமல் வந்தாங்க, வந்து உட்காந்தாங்க. ஷோ
படம் போட்டோம், படம் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் எனக்கு வேர்த்து ஊத்துது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஏதோ இது ஏன் படம் அப்படின்ற அந்த உணர்வுக்குள்ளே என்ன தள்ளி விட்டார் இந்த ராஜ்குமார். சரிங்களா, இந்த பிரசவ வழியில இருக்க மாதிரி இந்த ப்ரிவியூ ஷோ போட்டுட்டு வெளியே உட்காந்துருக்க ஒரு ப்ரொடியூசருக்கு இருக்கிற பெயின் தான் இன்னைக்கு எனக்கு இருந்துச்சு இவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எவ்ரிதிங் ஆஸ் நார்மல். அது வந்து சிரிச்சா போச்சு மாதிரி தான். உள்ள வந்து ஒரு வடிவேல் பாலாஜிலாம் அப்படி நின்று சிரிப்பு காட்டுற மாதிரி அந்த படம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க டீம் மொத்த பேரையும் பிளாஸ்ட் பண்ணி சிரிக்க வச்சிருச்சு. அதுலயும் ஒருத்தர் இருந்தார், எந்த படத்துக்கும் ரியாக்ஷனே கொடுக்காத மாதிரி ஒருத்தர் இருந்தார். எனக்கு அவரை பார்த்து ஒரு பயம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு டீமை வச்சிருக்கிறீங்க நீங்க. ஸோ அப்புறம் ஃபைனலாக படம் பார்த்து வெளியே வந்த உடனே அவங்க சொன்ன ஒரே வார்த்தை இதுதான், இந்த படத்தோட ஐடியா பியூட்டிஃபுல்லாக இருக்குது, கண்டிப்பாக நம்ம இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீன் லைட் கொடுத்தாங்க. அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புஷ்ஷாக நான் பார்த்தேன். அண்ட் எனக்கு அதுலேயும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அது ஜஸ்ட்டு இந்த படம் மட்டும் அப்படின்னு அவங்க நிறுத்தலை. அவங்க என்ன சொன்னாங்க, ஃபைண்டுன்னு ஒரு கேட்டகரி கொண்டு வரலாம். அந்த கேட்டகரியில் இந்த மாதிரி கான்டென்ட், இந்த மாதிரி புதுசாக இருக்கிற கான்டென்ட்டை வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற அவங்களோட தாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வாஸ் ஃபென்டாபுலஸ் விஷனரி ஐடியா கவிதா, அண்ட் கிரேட் அப்ளாஸ் டு யூ, அண்ட் ஷீ டிசர்வ்ஸ் அன் அப்ளாஸ். ஏன்னா வந்து இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு மூவ் இல்லைன்னு எங்களால் உணர முடிஞ்சது. ஏன்னா இங்கே இருந்த டைரக்டர்ஸ் எல்லாரும் கொடுத்த ஃபீட்பேக், இந்த படம் பார்த்துட்டு இப்படி ஒரு படத்தை அக்வயர் பண்ணுறாங்களா, இப்படி ஒரு படத்துக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸை வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் தேங்க்யூ ரவி சார், அண்டர் யுவர் லீடர்ஷிப் this is possible. I know like it is not possible unless until you foresee things. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணதுக்கு லைக் நான் மட்டும் இல்லை, என்டையர் கிரியேட்டர் கம்யூனிட்டியே வந்து they will definitely give you a big thanks for you for building up this type of a platform for creators. தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் இந்த ஜேர்னியில் வந்து எனக்கு இன்னொரு பெரிய பயம் என்னன்னா, ராஜ்குமார் கிட்ட நான் இன்னைக்கு ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி இப்போ இப்படி இந்த சைடு இப்படி நடந்து வரும்போது எனக்கு தோணுச்சு, எல்லாரும் இந்த படத்தை பார்த்துட்டீங்க இல்லைங்களா, ராஜ்குமார் ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செஞ்சு பயோஸ்கோப் 2 எடுக்கிறேன்னு சொல்லிடாதீங்க சரிங்களா. இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணோன்னு ஒரு கண்டென்ட்டை மட்டும் பண்ணிடாதீங்க. அப்படி ஒரு கண்டென்ட் பண்ணீங்கன்னா அந்த கண்டென்ட்ல ரவி சாருக்கும் நீங்க ஒரு ரோல் கொடுக்குற மாதிரி ஆயிடும், கவிதாவுக்கு ஒரு ரோல் கொடுக்குற மாதிரி ஆயிடும், எனக்கு ஒரு ரோல் கொடுக்கணும், அவருக்கு ஒரு ரோல் கொடுக்கணும். ஸோ நம்ம நிக்கில் முருகன் சாருக்கும் நீங்க ஒரு ரோல் கொடுக்குற மாதிரி ஆயிடும். எல்லாரையும் நீங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த படத்தை நான் எப்படி வியாபாரத்துக்கு எடுத்துட்டு வந்தேன்னு ஒரு படத்தை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க போதும். தாஜ்நூர் சொன்ன மாதிரி, உங்க கோ ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து நீங்க வேற வேற களங்களுக்கு பயணிக்கணும்ன்றது தான் வந்து என்னோட விருப்பமும் கூட. அந்த 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 ஒரு பாத்துக்கு நீங்க போகணுன்றது தான் என்னோட விருப்பமும் கூட. ஏன்னா இது எப்படி ஆயிடுச்சுன்னா, எங்களோட மார்க்கெட் பிளேஸ் வந்து எங்களோட ஐடியாலஜி வந்து வெரி சிம்பிள். எங்க மார்க்கெட் பிளேஸுக்கு ஒரு படம் வரும், அந்த படத்தோட ரைட்ஸை நாங்க அன்பண்டில் பண்ணுவோம், பையர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணுவோம், அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா இவரோட படம் வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, இது கிட்டத்தட்ட எங்க படம் மாதிரி கன்வெர்ட் ஆன உடனே எங்க டீம்ல ஒரு 4 பேர் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பார்ட்னர், அவரு ஹைதராபாத்ல எப்படின்னா தே ரன் செயின் ஆஃப் தியேட்டர்ஸ் அங்கே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட விஷன்லாம் பார்த்தீங்கன்னா அல்லு அரவிந்த், மகேஷ் பாபு அந்த மாதிரி தாட்ல இருந்துட்டு இந்த படத்தை நான் அவர்கிட்ட அனுப்பி இது மாதிரி ஒன்று பண்ணலாமான்னு கேட்டால் என்ன ரியாக்ஷன் வரும்னு யோசிச்சு பாருங்க என் நிலைமையை. ஃபர்ஸ்ட் நான் அவரை சமாளிக்கணும். அவரை சமாளிச்சதுக்கு அப்புறமா அடுத்து என்னோட மிகப்பெரிய பிரச்சனை வந்து என்னோட சிஎஃப்ஓ பிரபு. சரிங்களா, அவர் என்ன பண்ணுவாருன்னா எல்லாம் கேட்பாரு, எல்லாம் கேட்டு எவ்வளோ காசு வரும் அப்படின்பாரு. இதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. நான் வர இல்லை பிரபு, இது ஒரு புது இனிஷியேட்டிவ் அப்படின்னு அப்படியே டென்ஷனாகி திரும்புவார். இந்த பக்கமா திரும்பி இந்த புது இனிஷியேட்டிவ் பண்ற வேலைலாம் வச்சுக்காத, ஒழுங்கா இருக்கிற வேலையை செய்யறதுக்கே எங்க ஆள் இல்லை, நீ எதுக்கு இந்த வேலையை செய்யற அப்படின்னு அடுத்த டென்ஷன், அவரை நான் சமாளிக்கணும். அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி இல்லை பிரபு அப்படின்னு, சரி ஓகே ஏதோ பண்ணுங்க ஆனா வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் அவரை சமாளிக்கணும். அவரை சமாளிச்சதுக்கு அப்புறமா இந்த பக்கம் திருமணம்னு வச்சுக்கோங்களேன், எங்க ஆபரேஷன்ஸ்ல வெற்றின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் அதுக்கு மேல. சரிங்களா, எனக்கு வந்து அவரோட ஒரே வேலை என்னன்னா, நான் வேலை செய்யாம பாத்துக்கிறது. அந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாருமா, நீ எதனா வேலை செஞ்சா டெட் பாடி நீ தான், அந்த மாதிரி என்ன வேலை செய்யாம பாத்துக்கிறது அவரோட வேலை. இதை தாண்டி என் டீம்ல ஆன்போர்டிங்ல சுப்ரியான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க என்ன லூசுன்னே நினைச்சிட்டாங்க. அதாவது எதனா ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சினிமா சம்பந்தமா ஒரு கண்டென்ட் வருது, சினிமா மேக்கிங் பத்தி ஒரு படம் வருதுன்னா அவங்க குடுகுடுன்னு ஓடி வந்து, சார் சினிமா மேக்கிங் பத்தி ஒரு படம் இருக்கு சார், நீங்க பாரு, இது எதுக்கு நீ என்கிட்ட சொல்ற அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல சார் உங்களுக்கு தான் அந்த மாதிரி படம் தான் பிடிக்கும்ல அப்படின்னு. அது எப்படி அப்படின்னு, அதான் சார் பயோஸ்கோப் நீங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இதை தாண்டி எங்க டீம்ல அருண் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து என்னன்னா சேல்ஸ் செல்லிங் இதெல்லாம் அவர் தான் பாத்துக்கிறாரு. அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவரும் லைசன்ஸ் பண்றது எல்லாமே பெரிய படம். சரிங்களா, சின்ன படம்னாலே அப்படியே அவர் ரியாக்ஷனை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கும்.
ஸோ அவங்ககிட்ட சொல்லி பா இது மாதிரி பா இது ஒரு கண்டென்ட்டுப்பா அப்படின்னா இப்படி தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் எல்லாருமே வந்து என்னன்னா இட்ஸ் ஆல் லவ் அண்ட் கேர். இது எப்படின்னா வந்து பத்திரமான ஒரு ரூட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்றதான் அவங்களோட ஆசை. பட் இந்த பயோஸ்கோப்புன்ற படம் வந்து இவங்க எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணிச்சுன்றது தான் வந்து மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ பேரை தாண்டி இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் எல்லாரும் வந்து நிப்பாட்டியிருக்கோம் இந்த படத்தை. அண்டு இதுக்கப்புறமா இது உங்கள் கையில், நீங்கள் தான் வந்து இதை பிகரான ஆடியன்ஸ், லார்ஜரான ஆடியன்ஸுக்கு கொண்டு போனோம். இன்ஃபேக்ட் இந்த படம் ஆரம்பிக்கும் போது உண்மையாக சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு 10 தேட்டரில் ரிலீஸ் பண்ணலான்றது தான் எங்களோட டார்கெட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தோட டீசரும் ட்ரெய்லரும் கொடுத்த நம்பிக்கை அண்ட் இது வரைக்கும் வந்து படம் பார்த்து கொடுத்த ஃபீட்பேக்ஸில் இருந்து இந்த படம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 75 தேட்டர்கள் வரைக்கும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்திருக்கு. நீங்கள் இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. எப்படி வந்து லப்பர் பந்து வந்து சிம்பிளாக வந்து சூப்பரான ஒரு இடத்துக்கு போய் லேண்ட் ஆச்சோ அதே மாதிரி இந்த படம் ஜனவரி 3ஆம் தேதி தியேட்டரில் 75 தியேட்டரை தாண்டி இன்னும் அடிஷ்னலாக இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்குமே இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த ஜேர்னியில் நீங்களும் எங்கள் கூட வரணுன்றது தான் என்னோட விருப்பமும் ஆசையும். அண்ட் இதெல்லாம் தாண்டி கவிதா சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து பாக்யராஜ் சார் வந்திருக்கிறது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நான் பார்க்குறேன். எனக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி குரங்கு பெடல்னு ஒரு படம் ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட் இனிஷியேட் பண்ணது நான் தான். அதோட டிசைனை வந்து நான் பாக்யராஜ் சார்கிட்ட காமிச்சேன். என்னது இது அப்படின்னாரு. அதான் சார் நம்ம சின்ன வயசில் சைக்கிள் உள்ள கால் விட்டு ஓட்டுவோமே சார், அதுதான் சார் நான் டைட்டிலாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு. அந்த டிசைன் இப்படி பார்த்துட்டு அவர் சொன்ன ஃபீட்பேக் வந்து என்னென்னா, டிசைன் நல்லா இருக்கு, ஆனால் எங்கே நீ சொன்ன விஷயம் அதில் இல்லையே அப்படின்னாரு. எனக்கு புரியலை முதல்ல சார் என்ன சொன்னார் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த டிசைனில் வந்து என்ன குரங்கு பெடல் காலை உள்ளே விட்டு சைக்கிளை ஓட்டுவோன்னு சொல்கிற, ஆனால் அதில் வெறும் சைக்கிளை மட்டும் போட்டு வச்சிருக்கிற, கால் எங்கே அப்படின்னாரு. கடைசியில் மண்டையில் இருக்க கொண்டையை வெட்டலைன்ற மாதிரி ஒரு கரெக்ஷன் எங்களுக்கு அது ஃபீல் ஆச்சு. எல்லாருக்குமே வந்து அப்படி ஒரு அவர் சார் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நாங்கள் எல்லாரும் நிற்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஆணி வேறா வந்து சார் இருந்திருக்காரு தமிழ் சினிமாவுக்கு. ஸோ ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்து எங்களோட இருந்து இந்த பயணத்தில் இப்படி ஒரு நிகழ்வை வந்து நீங்கள் துவங்கி வச்சது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமும் பெருமையும் இருக்குது. ரொம்ப நன்றி. அண்ட் இறுதியாக ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது ஆஹா ஃபைண்ட் இது வரைக்கும் எனக்கு தெரிந்த வரை இந்தியாவிலேயே யாருமே இப்படி ஒரு முயற்சி எடுத்ததில்லைன்றதை நான் அடித்து ஆணித்தரமாக சொல்லுவேன். யாருமே இப்படி பண்ணது கிடையாது, எந்த பிளாட்ஃபார்மும் இப்படி பண்ணது கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து குளோபலாக 150 பிளாட்ஃபார்ம்ஸோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா. சேட்டலைட் நெட்வொர்க்ஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாரோடவும் பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து கேட்குறது எல்லாமே ஸ்டார்காஸ்ட் படங்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலே முதல் தடவை இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் நடந்திருக்கு. அண்ட் வி ஆர் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ். சார், வி ப்ராமிஸ் யூ சார், வி வில் நாட் லெட் திஸ் டவுன். வி வில் டேக் இட் ஃபார் ஹைட்ஸ். Definitely we will take this for heights and we will bring new talents definitely for AHA. Thank you so much. It was so lovely to hear, sir. Arthadaga, I'd like to invite the director of Bioscope Film, Mr. Sankeri Rajkumar avargal. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இந்த இப்போ படத்தில் பார்த்தப்போ வெங்காயம் படத்தில் எப்படி அந்த கல்யாண மண்டபத்தில் நிற்கும்போது நான் ஒரு எமோஷ்னலாக நின்னனோ அதே மாதிரி தான் நான் இந்த பயோஸ்கோப்பை முடிச்சுட்டு ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்டில் நான் இப்போ நிற்கிறேன். ஏன்னா நம்ம எடுத்த படத்தால் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறது எனக்கு அப்போ ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. இப்போது நான் எப்படி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு படம் எடுத்துட்டேன், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இண்டிபெண்ட்டாக எடுக்கிற படங்கள் தான் மக்களோட பிரச்சனை பேசும். இண்டிபெண்டாக பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து கமர்ஷியலாக இருக்கும், அது ஒரு டெம்ப்ளேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான் மக்களோட பிரச்சனைகளை, மக்களோட வாழ்வியலை, மக்களோட சந்தோஷத்தை, மக்களோட துக்கங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிற படமாக இருக்கும். அதனால சின்ன படங்களாக இருந்தோட நல்ல படமாக எடுக்கும் பொழுது நமக்கு மனநிறைவு கிடைக்கும் அப்படின்ட்டு இண்டிபெண்டன்ட் மூவி உலகம் முழுக்க பெரிய அளவில் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால இண்டிபெண்டன்ட் மூவியை நான் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்ககிட்ட ஒரு நல்ல கதை இருக்கா, அழகா ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, நீங்க போயிட்டு அழகா படத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்பெல்லாம் எனக்கு என்ன ஒரு கில்ட்டி இருக்கும்னா, சரி எடுத்துட்டு வந்துடுறோம், முடிச்சிடுறோம், எங்க கொண்டு போய் நாங்க மக்களுக்கு சேர்த்துறது அப்படின்னு கேள்வி கேட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு அந்த கில்ட்டி இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் கம்பீரமா சொல்லுவேன், நல்ல படம் எடுத்துட்டு வாங்க, ப்ரொடியூசர் பசார் இருக்காங்க, ஆகா ஃபைன் இருக்கு, உங்களை காப்பாற்றுவாங்க, என்ன எப்படி காப்பாற்றினாங்களோ அதே மாதிரி உங்களையும் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட
நான் அந்த கில்ட்டினஸ் இல்லாமல் நான் வந்து அவங்களுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். உண்மையிலே எந்த இன்டர்வியூவில் போனாலும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எடுக்கிறீங்க, ஒருத்தரே படம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியும் நம்ம காட்டும்போது தான் எனக்கு திடீர்னு ஒரு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகும். சரி எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது அப்படின்ட்டு உண்மையிலேயே பயாஸ்கோப்ங்கிற ஒரு படம் உருவாகி அதை ஒரு நிறுவனம் வந்து பார்த்து நாம என்ன நினச்சிட்டு இருப்போம், ஓ இவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இவங்க வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா, இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனருக்கு ஒரு தயாரிப்பாளர் என்ன பண்ண படம் வந்துச்சுங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே நமக்கு காசு வருதுன்னு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு இயக்குனராக ஒரு வாசலில் நின்றுட்டு இருக்கோம். அப்போ வந்து ஏங்க இந்த படம் சூப்பராக இருக்குது, நாங்கள் இந்த படத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி நல்ல படங்கள் எடுக்கிற இயக்குனர்களுக்கு படைப்பாளிகளுக்கு நாங்கள் வாசல் திறந்து விடுறோம். அந்த நல்ல படங்களை தொடர்ந்து நாங்கள் ஒரு வெளியிடறதுக்கு ஒரு ஃபைண்டுன்னு ஒரு சப் கேட்டகரியை கிரியேட் பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு டைரக்டர் எப்படி நின்றுட்டு இருப்பான்னா இந்த படத்தில் அந்த கல்யாண மண்டபத்தில் நான் நின்றுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அப்படி தான் நின்றுட்டு இருந்தேன். அவங்க சொல்லும்போது அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு. உண்மையிலே என்னை பார்த்துட்டு இருக்கிற என்ன மாதிரி படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். நான் முதல்ல ஏன் ஆகாவுக்கு நான் தேங்க் பண்ணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இந்த மேடை அவர்களால் உருவாகினால அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போது வெறும் சும்மா ஒரு கப்பல் ஒரு மலைத்துளி அப்படின்னு வெறும் வார்த்தையாக நம்ம பேசினோம்னா ஓகே அது ஒரு சாதாரண வெறும் வார்த்தை தான். ஆனால் கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு யாராவது வந்து கை கொடுக்க மாட்டாங்களான்னு நினைச்சுக்கிட்டு கடைசி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு கப்பல் அப்படின்னு சொன்னா ஒரு கப்பல் வருதுன்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும், அது ஒரு சாதாரண வார்த்தை தான். அந்த மாதிரி தான் எனக்கு ப்ரொடியூசர் பசார் வந்தாங்க. நான் ரொம்ப வெங்காயம் படத்துக்கு எப்படி நீங்க எல்லாம் பாத்தீங்களோ இந்த படத்துல அதே ஸ்ட்ரகிள் தான் இந்த படத்துக்கு எனக்கு தொடர்ந்து இருந்துச்சு. இது எனக்கு மட்டும் இல்ல, தொடர்ந்து கேபிள் சங்கர் சார் மாதிரி ஒரு நல்ல படங்களை ஆதரிச்சு போராடிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு போராடிட்டு இருக்கிற அவங்களுக்கு தெரியும் எல்லா நல்ல படங்களுக்கும் ஏற்படுற ஒரு ஸ்ட்ரகிள் தான். அப்போ யார் இது இந்த மாதிரி நல்ல படங்களை எடுக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு மீடியாவுக்கும் யார் வந்து நம்ம ஒரு பிரிட்ஜை ஏற்படுத்துறது அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியே இருந்துச்சுங்க. அதை வந்து ப்ரொடியூசர் பசார் ரொம்ப அழகாக செஞ்சு இந்த மேடையை உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். நான் ரிவேர்ஸில் போகிறேன், ஏன்னா எங்கேருந்து தொடங்குச்சோ அப்படி ஆர்டராக வரதோட நான் ரிவேர்ஸில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போது அடுத்தது எனக்கு உண்மையிலேயே அதியமான் சார் மாதிரி நான் கஷ்டப்பட்டு வெங்காயம் படம் முடிச்சுட்டு நான் ஒரு படம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தொடங்கும் பொழுது நீங்கள் வெங்காயம்னு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கீங்க, அடுத்ததும் நீங்கள் நல்ல படம் தான் பண்ணுவீங்கன்னு அதியமான் சார், அர்த்தநாரீஸ்வரன், ஓம்ராம் யோகா குருஜி, செந்தில் சார், பிரேமா மேடம், நிறைய பேர் நான் பேர் மறந்துடுவேன். நம்ம அந்த மாதிரி நிறைய ஒரு எனக்கு நீங்கள் வாங்க நீங்கள் பண்ணுவீங்க நல்ல படம். உங்களுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதை எல்லாத்தையும் தாண்டி மியூசிக் டைரக்டரை பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும். நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், நீங்கள் இளையராஜா சார்கிட்ட வந்து என்ன மாதிரியான இசை எப்படி அவர்கிட்ட இசை வெளிப்படுது அப்படின்னா அவருடைய இசை ஞானம் இசையை வெளிப்படுது. ரஹ்மான் சார்கிட்ட இசை ஞானமும் ப்ளஸ் டெக்னாலஜியும் சேர்ந்து ஒரு இசையை வெளிப்படுது. ஆனால் தாஜ்னூர் சார்கிட்ட பொறுத்த வரைக்கும் அவருடைய நேர்மையும் அறமும் தான் இசையாக வெளிப்படுது அப்படின்னு நான் நம்புவேன் எப்பவுமே. அவர் மாதிரி ஒரு நேர்மையான உண்மையான ஆளு நான் ரொம்ப நாள் இந்த சினிமாவில் எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நான் கடந்து வந்திருக்கேன். என்னைக்கு சந்திச்சும் போது அவர் மேலே ஏற்பட்ட ஒரு அபிப்பிராயம் எப்படி இருந்துச்சோ அப்பவும் அதே இத்தனை வருஷம் கழிச்சும் அப்படியே இருக்கு அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோ ஒரு சிறந்த மனிதர் முதல்ல, அதுக்கப்புறம் மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர். ஏன்னா இந்த படங்கள் தான் தொடங்கி வச்சிருக்கு 2025. நீங்கள் வேணா நான் இந்த 2024 இறுதியில் நான் உங்கள்கிட்ட ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன். 2025 ஒரு முக்கியமான அவார்டு வழங்கக்கூடிய ஒரு விருது வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஏதாவது தேர்ந்தெடுக்கும் பொழுது முதல் ஒரு 3 இயக்குனர் இசையமைப்பாளர்கள் பட்டியலில் கண்டிப்பாக தாஜ்மஹல் சார் இருப்பார். நான் அவரை அடுத்தடுத்து வச்சிருக்கிற படங்களை நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்மளாம் வந்து உண்மையிலேயே சின்ன வயசில் இருக்கும் பொழுது பாக்யராஜ் சாரோட படங்களில் வந்து ஒரு 5-6 சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்க. எப்பவுமே அவரோட படத்தில் அவர் கூட இருப்பாங்க, சின்ன சின்ன பசங்கள் இருப்பாங்க. நாங்கள்லாம் இப்போ உட்காந்துருக்கிறது அந்த சின்ன பசங்க மாதிரி தான். அவர் எங்களுக்கு ஒரு இமயமலை மாதிரி தான் எப்பவுமே. சும்மா அவர் இருக்காரு அப்படின்லாம் இல்லை, நம்ம சின்ன வயசில் அவர் எப்படி பார்த்தோம். இன்னைக்கு ராஜ்குமார்னு ஒருத்த படம் பண்ணியிருக்காங்க, அதை ப்ரொடியூசர் பசார்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஹா ஃபைண்டுன்னு ஒரு சூப்பரான ஒரு விஷயம், நல்ல படங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறாங்க. அப்படிங்கும் பொழுது சரி நமக்கு என்ன நாம வந்து எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய இயக்குனர் நம்ம ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் வந்திருக்கவே தேவையில்லை. எங்க ஒரு நல்ல படம் எங்க ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் யார் ஒரு படைப்பாளிக்கு எங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டாலும் அந்த இடத்துல நம்ம போய் கரண்ட் கொடுக்கணும், அந்த இடத்துல நம்ம நிற்கணும், அவன் அந்த இடத்துல அவனோட வளர்ச்சிக்கு நம்ம தட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது உண்மையிலேயே சார் தமிழ் சினிமாவில் நாங்கள் எங்களை மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற அத்தனை இயக்குனர் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் என்னோட டீம் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். உண்மையிலேயே நான் ரொம்ப வெங்காயம் படத்துக்கு அப்புறம் என்னுடைய
ரொம்ப முக்கியமான காலகட்டம் எதுன்னா அடுத்தது நான் என்ன படம் பண்ணுறது என்ன பண்ணுறது ஒரு பெரிய தேக்கம். எல்லாருமே ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் இல்லைன்னா எனக்கு லைஃப் இருந்திருக்காது, இந்த டைரக்டர் இல்லைன்னா எனக்கு லைஃப் இருந்திருக்காது, குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா லைஃப் இருந்திருக்காது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு எந்த டேரக்டருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் இல்லைன்னா நான் இல்லாமே போயிருப்பேன் அப்படின்னு எந்த டேரக்டருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ரொம்ப முடங்கி போய் ஒரு இருட்டில் கிடந்தப்போ பிரபுன்னு ஒருத்தர் வந்தார், என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர். வந்து என்னங்க பண்ண போறீங்க, நீங்கள் ஏங்க வெங்காயம்னு ஒரு படம் பண்ணிட்டு ஏங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, தட்டி எழுப்பி எந்திரிங்க, நம்ம படம் பண்ணுவோம், எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு 25 பேரை உருவாக்கி ஒரு ப்ரொடியூசர்களை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் வெங்காயம் படம் சக்ஸஸ்ஃபுல்லெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்தார் என்கிட்ட. எப்போ நான் வந்து டவுன்ஃபாலுக்கு போகிறனோ அன்னைக்கு வந்து இத்தனை வருடமும் நீ ஜெயிக்காம உன்னை விட்டு போக மாட்டேன்டான்னு ஒருத்தர் கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த இடத்த கொண்டாந்து நிறுத்துற வரைக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், அவங்களோட தனிப்பட்ட விஷயம் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நிற்கிற வரைக்கும் அவர் கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாரு. அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் காப்பாற்றப்பட்ட, ஒரு உதவி இயக்குனரால் காப்பாற்றப்பட்ட இயக்குனருங்கிறதே நான் பெருமையாக சொல்லிக்குவேன். அதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. ரொம்ப நன்றி பிரபு. அதே மாதிரி கூட இருந்து ரிலீஸ்க்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிற முரளி, குப்புசாமி வாரியாங்க, வாங்க பிரபு வாங்க. சார் நான் எதுவுமே அவர்கிட்ட என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்த்தது இல்லை சார். உண்மையிலேயே உங்களுடைய உதவி இயக்குனர்கள்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய ஜாம்பவானா இருக்காங்க. ஆனால் இவர் என்னை வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்துறதுக்கு இரவு பகலாக வேலை பார்த்தாரு. இவர்கிட்ட நான் எப்படி இவரை பற்றி சொல்றதே தெரியல. உண்மையிலேயே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தவர் இன்னைக்கு வந்து என்னை வந்து ஜெயிச்சு வச்சுட்டு தான் நான் வந்து நகருவேன் அப்படிங்கிற ஒரு கங்கணம் கட்டிட்டு வேலை செஞ்ச மாதிரி செஞ்சாரு சார். அந்த வந்து நான் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன். எத்தனையோ பேர் வந்தாங்க என்னுடைய நான் அப்படி தேங்கி நிற்கிறத பார்த்துட்டு போயிட்டாங்க. அதாவது அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல குற்றழிந்தீர்வார் உறவல்லர், அக்குளத்தில் கெட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போல ஒட்டி உறவருவார் உறவுன்ட்டு ஒரு முதுமொழி இருக்கும். ஒரு குளத்துல தண்ணி இருக்கும்போது நிறைய குருவிங்க வரும், பறவைங்க வரும், என்ன மீன் இருக்கும், நத்தை இருக்கும். அதை பொறுக்கி சாப்பிட்றதுக்கு வந்து அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் அதுங்க வந்து கூடிய குளத்தை சுற்றி சுற்றி ஜகஜோதியா இருக்கும். அந்த குளத்துல ஒண்ணுமே இல்லைன்னா அங்கே ஒண்ணுமே இருக்காது. ஆனா அந்த குளத்துல பூத்த தாமரை, ஆம்பல், அந்த நாணல் எல்லாம் அந்த குளத்தோடய சேர்ந்து வாடும்போது அந்த 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 பூவை சேர்ந்து வாடி கிடக்கும்ல, அந்த மாதிரி என்னோட நான் வாடும்போது வாடி நின்னாரு, நான் மகிழும் போது மகிழ் நின்னாரு. அதனால அவருக்கு நான் எல்லாரோட ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதை தாண்டி என்னுடைய குடும்பம், நான் என்னுடைய குடும்பத்துக்கு நான் பெரிய நன்றி ஏன் தனியாக நான் சொல்ல தேவைன்னா இந்த படமே ஒரு பெரிய தேங்க்ஸ் கார்டு தான். என் பின்னாடி நான் எல்லாருக்கும் நான் வந்து அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா இந்த படத்தை எடுத்து வெளியிடறதுக்குள்ள ஒரு தாத்தா இங்கே வர முடியாத அளவுக்கு ரொம்ப உடல்நலம் இல்லாமல் போயிட்டாரு. ஒரு தாத்தா இல்லாமலே போயிட்டாரு. அவங்களாம் அதை பார்த்துருந்தா அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்னுடைய மனைவி, அவங்க அப்பா அம்மா எந்த இடத்துல 10 ரூபா இருந்தால் அதுக்கான செலவை எடுத்துக்குவாங்க, 50 ரூபா இருந்தால் அதுக்கான செலவுகளை வச்சுக்குவாங்க. எந்த இடத்துலையுமே ஏன் நீங்கள் வந்து இந்த வறுமையை வந்து என்னை ஃபீல் பண்ணாமையே என்னை காப்பாற்றினதுக்கு என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய குடும்பத்தார் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தொடர்ந்து நான் என்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் முக்கியமானவங்களெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லிடுவேன், ரொம்ப முக்கியமானவங்கள மறந்துடுவேன். நான் யாரையாவது மறந்துருந்தேன்னா அவங்க ரொம்ப முக்கியமானவங்கன்னு நீங்கள் நினச்சிக்கங்க. அதை தாண்டி எனக்கு இப்பவுமே வெங்காயம் படத்துக்கு வரைக்கும் இன்னைக்குமே ஒரு நிகில் சார்கிட்ட எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருமே என்னோட பர்சனலாக அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. எது நடந்தாலும் விஷ் பண்ணுவாங்க. உண்மையிலே எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நிகில் சாருக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்குமே எல்லாருமே தெரிஞ்சவங்க, என் மேலே அன்பாக இருக்கக்கூடியவங்க. என்னோட அடுத்தது இவன் ஏதாவது வரமாட்டானா, ஏதாவது பண்ண மாட்டானா, ஒரு நல்ல படம் பண்ண மாட்டானா, அதை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு நண்பர்கள் தான். நான் அவங்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஏன் நான் ஃபைனல் டச்சாக வைக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து நான் வச்சிருக்கேன்னா சார் ரவி சார் அவர்கள். ஏன்னா இங்க இருக்கிறவங்களை தமிழ்நாட்டு கல்ச்சரை வந்து தெரியும், இந்த படத்தோட விஷயம் தெரியும், ஒரு நல்ல படம் பண்றதுக்கு என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி திரு சார் வந்து நான் அவர் கூட ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆயிருக்கேன். இது எல்லாமே சரிங்க. ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டா ஒட்டுமொத்த பெரிய ஜேர்னியுமே அங்கே வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். ஓகே, இது வந்து நம்ம கை விட்டுறலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், நீங்கள் இருக்கிற உயரத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான என்ன மாதிரி நல்ல புது டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாமே உங்களுக்கு தேங்க் பண்ணுவாங்க சார். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் கூட சொல்லக்கூடாது, இது ஒரு ஃப்ளைட்டுன்னு தான் சொல்லணும். எங்களை மாதிரியான ஆட்கள் எல்லாம் நீங்கள் உயரத்துக்கு ஹைட்டுக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க. ஃபைனல் டச்சாக உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு தான் நான் அவங்கள இது வரைக்கும் நான் சொல்லாமல் இருந்தேன்.
இந்த படம் நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. அடுத்து என்னுடைய 2 படங்களும் வரப்போகுது. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல நல்ல படங்களோட தான் நான் உங்களை வந்து சந்திப்பேன். தப்பான படம் பண்ண மாட்டேன். சின்ன படமாக இருக்கலாம், எனக்கு இருந்த பொருளாதாரத்தை வச்சு நான் சின்ன படம் பண்ணியிருக்கலாமே ஒழிய எக்காரணத்தை கொண்டும் பத்திரிகையாளர்களோட நம்பிக்கை வீண் போகிற அளவுக்கு நான் தப்பான படம் பண்ண மாட்டேன் என்றைக்குமே. அது நான் இன்னும் கொஞ்சம் எனக்கான பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது இன்னும் இதில் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி நான் நிச்சயமாக பெரிய படமாக பண்ணுவேன். உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷமாக நிற்கிறேன். எனக்கு பின்னால் வரக்கூடிய இயக்குநர்களுக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஆகாவோட ஃபைண்டுங்கிற ஒரு புதிய உதயத்தை இந்த பயாஸ்கோப் உருவாக்கி கொடுத்துருக்கு. அந்த பயாஸ்கோப்பை நான் உருவாக்குனேன் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து அதே மாதிரி சார் அவர் வந்து நான் அப்படியே ஆர்டரில் மறந்துட்டேன், மன்னிக்கணும். நிறைய வேலைகளுக்கு நடுவில் அவர் சொன்ன மாதிரி தான் ஏங்க திரு ஆமாம் அந்த முக்கியமானவங்களை மறந்துடும் சொன்னேன். அந்த மாதிரியான ஒரு ஏங்க திரு பேசாமல் வேற ஏதாவது பாருங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலும் இந்த படம் வந்திருக்காது. இது நீங்கள் கொடுக்கக்கூடிய வாழ்வு அப்படிங்கிறது இங்கே வந்து இந்த சினிமா பற்றி எதுவுமே தெரியாமல் இங்கே வந்திருக்காங்க. எங்கள் படத்தில் நடித்தவங்களாம் வந்திருக்காங்க. ஏன்னா பாக்கியராஜ் சார் பேசின உடனே கண்டிப்பாக நம்ம மேலே கூப்பிடலாமா? இப்போ கூப்பிடலாமா? நான் பாக்கியராஜ் சார் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. கூப்பிடலாமா சார்? ஓகே. இந்த படத்தில் இருந்த நடித்தவங்க மேலே வாங்க. உதவி இயக்குநர்கள் எனக்கு உதவியாக இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் மேலே வாங்க. டக்குன்னு கொஞ்சம் சார் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு. நம்ம அவருடைய சூழல் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் டக்குன்னு வந்துடலாம். உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக தான். டக்குன்னு இந்த இடைவெளியில நான் இந்த படத்தை தொடங்கும் பொழுது எனக்கு பண உதவி செஞ்சு எனக்கு இது வரைக்கும் எப்பராஜ்குமார் இந்த படம் எப்ப எனக்கு திருப்பி தருவேன் அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம எனக்காக அன்போட காத்திருந்த அனைவருக்கும், அதாவது ஓம்ரம் யோகா சார், அதியமான் சார், ஸ்ரீதர், ஜேசுதாஸ், செந்தில் அண்ணா, மலேசியா காமராஜ் சார், சண்முகம் அண்ணா, ஈஸ்வர் அர்த்து சார், பிரேமா மேடம், சுரேஷ் மாம்ஸ், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். முதலமைச்சர் இல்லாமா பரவாயில்ல, எட்டி குதிச்சது ரொம்ப யோகம் தான். இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஓகே சார். ஓகே. தேங்க் யூ.